ஜெய் சாயிராம். நம் சவால்களையும் நம் பிரச்சனைகளையும் நாமே எதிர்கொள்ள பழகி கொண்டால்தான் நம் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள். மனது நிதானமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும், உன்னை நெருங்கும் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள். எதை நினைத்தும் கலங்காமல் இரு. என் அன்பு பிள்ளையே, எல்லோர் வாழ்விலும் மாற்றங்கள் ஒரு நாள் வரும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் வந்து விடுவதே இல்லை. வெற்றி கடினமான உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே மிக எளிதாக கிடைத்துவிடும். ஆம் என் குழந்தையே, விழிகளை திறந்தால்தான் ஒளி உன் கண்களுக்கு தெரியும். அதே போல எழுந்து நடந்தால்தான் வழியும் உனக்கு தெரியும். எனவே என் பிள்ளையே, விழிகளை திறந்து பார். எது நடந்தாலும் எழுந்து நடக்க பழகு. உனக்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தெரியும். தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும் என் பிள்ளையே. வேண்டியது கிடைக்க வேண்டுமென்றால் தேடி தேடி அலைந்து கொண்டே இரு. கிடைக்கும் வரை அலைந்து கொண்டே இரு. உன்னுடைய அறிவு திறனை காட்டிலும் உன்னுடைய கற்பனை திறனுக்கு பலம் அதிகம் என் குழந்தையே. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் எதையுமே மிக எளிதாக சாதிக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய புன்னகை ஒரு புகைப்படத்தையே அழகாக்கும் என்றால், ஒரு புன்னகையே ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால், என்றென்றும் உன் முகத்தில் புன்னகை நிரம்பி இருந்தால் உன் வாழ்வே எவ்வளவு அழகாக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்யன் பிள்ளையே. எப்பொழுதும் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ மற்றவர்களுக்காக ஒளி தீபத்தை ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்வில் நீ வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என் பிள்ளையே? அப்படியானால் இப்பொழுதே உன்னுடைய கடமையை செய்ய துவங்கு. நீ கடமையை செய்ய ஆரம்பிக்கும் முன்னே நீ வீணாய் கழித்த நாட்கள் நல்லவையாகவே உன்னிடம் திரும்ப மீண்டும் வரும் என்பதை புரிந்து கொள். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் என் குழந்தையே. எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. எது நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகையை வைத்து கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது தோல்வியே உன்னை நெருங்க பயப்பட்டு உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். சிந்தித்து வாழ பழகு. அப்பொழுது தோல்விகள் உன்னை நெருங்க பயந்து உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என் பிள்ளையே. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இரண்டு வழிகள்தான் உள்ளது. ஒன்று, சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவதுதான். இல்லையென்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாறிவிடுவதுதான். இந்த இரண்டும் தான் மகிழ்ச்சியான வாழ்வதற்கான மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பான். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பவன் எப்பொழுதுமே முடியாதவனாகி விடுகிறான். முடியும் என்று நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணத்தை செய்து கொண்டே இருப்பான். எது நடந்தாலும் அடுத்தது என்ன, இலக்கு என்ன என்பதை சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஆம் என் குழந்தையே, நீ முடியும் என்று நம்பு. முடியாததையும் முடிக்கும் உன்னுடைய நம்பிக்கை.
நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் என் பிள்ளையே. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் நீ இருந்தாலே போதும். உன்னை அறியாமல் அனைத்தும் உனக்கு நடக்கும், அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். அதே போல உன்னை அறியாமல் மற்றவர்களை நீ காயப்படுத்தினாலும் கூட அதை நியாயப்படுத்த வேண்டாம் என் பிள்ளையே. உன்னுடைய இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவே இல்லை என்றால் உன்னுடைய இலக்கு மிக மிக சிறியது என்பதை புரிந்து கொள். அதே போல உன்னுடைய இலக்கை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அதுதான் உனக்கான இலக்கு. நிச்சயமாக நீ அதை அடைய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு உன் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் தேடி தேடி ஆராய்ந்து செய்ய கற்றுக்கொள். இலக்கை நிச்சயமாக அடைவாய், அடைந்தே தீருவாய். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கானது எதுவோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எது தடுத்தாலும் அது உன்னை வந்து சேரும்படி அனைத்துமே உனக்கு சாதகமாக நிகழும். ஆம் என் குழந்தையே, உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை ஆராய்ந்து செயல்படுத்தும் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்னுடைய பிரியமான பொக்கிஷத்திற்காக. மாற்றத்தை முதலில் உனக்குள் துவங்கு, ஏற்றங்கள் உனக்கு தானாகவே வரும். ஆம் என் குழந்தையே, புது நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும், உன்னுடைய தகுதி உயரும். எதுவுமே உனக்கு சாதகமானது என்பதை நீயே புரிந்து கொண்டு அனைத்தையுமே மிக சுலபமாக செய்வாய். மாற்றம் ஒன்றே மாறாதது என் பிள்ளையே. அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால் நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. தைரியத்தோடு முயற்சி செய்து கொண்டே இரு.
உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். உன்னை வெற்றியடைய செய்து கொண்டே இருப்பேன் எல்லா நன்மைகளையும். இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை, இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வரும். அதை உனக்கு நான் உணரவும் வைப்பேன். குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை எல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு, முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கித் தா என்று கேட்கவில்லை. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது, என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்குத் தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என்மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றை போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை.
உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால். உன் சாயப்பாவை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து நான் மேலே எழச் செய்வேன் என்று நிச்சயமாக நம்பு. கண் இமை காப்பது போல நான் உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் மட்டும் என் மேல் இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்தும் இனி உனக்கு வசமாகும். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு, வெற்றி பாதைக்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்வேன்.